வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் PVR அவர்கள் எழுதிய ஆரத்தி கதையின் 4வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. சுதட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சரி, டைரக்டா விஷயத்துக்கு வர. வைஷ்ணா எங்க? தெரியாது. பதில் வரவழைக்க ரொம்ப நேரமாகாது கோமதி. பெண் போய் 4 நாள் ஆறுது. நான் தூக்கம் பகல் தூக்கம் இல்லாம கலங்குறேன். அது பெண்ணுக்காக அல்லன்னு எனக்கு தெரியும் என்றாள் கோமதி. பின் யாருக்காக? உங்க மானத்துக்காக, மரியாதைக்காக. ஊர்ல பெரிய மனுஷா என்னென்ன பேசுவாளோ என்கிற பயத்துல நீங்க தூங்க முடியாம தவிக்கிறீங்க. ஆனா நீ நன்னா தூங்குற. ஆமா, என் பெண்தான் இஷ்டப்பட்டவனை கல்யாணம் செய்து கொண்டு சந்தோஷமா இருப்பாள் என்கிற நம்பிக்கை தாலாட்டு பாடிடுறது. என் அனுமதி இல்லாம என் பெண் யாரையும் கல்யாணம் செய்து கொள்ள முடியாது. ஏனாம் போலீஸ் வரையில போவேன். போங்களே, உங்க பெண்ணுக்கு என்ன வயசுன்னு கேட்பாங்க. SSLC புக்கை காட்டும்பாங்க. என்ன சொல்வேள்? 1969 பிறந்தாள்னு தானே? ஓ, நிறைய தெரிஞ்சு வச்சுருக்க கோமதி. அதுக்கு நீங்க தான் காரணம். நான் உங்ககிட்ட அகப்பட்டு கொண்டு உங்க அதிகாரத்தில் சிறைப்பட்டு கிடக்கிறேன். அது ஏன் தலை விதி. ஆனா வைஷ்ணாவுக்கு அந்த விதி இல்லை. இப்ப அவள் மேஜர். அவளுக்கு என் சொத்துல ஒரு பைசா பெயராது. கோமதி சிரித்தாள். அவளுடைய சிரிப்பு அவரை தாக்கியது. இதுவரையில் கோமதி ஏளனமாக சிரித்தது கிடையாது. ஏண்டி சிரிக்கிற? இப்ப கட்டி இருக்கிற புடவையோட நான் இந்த வீட்டை விட்டு இறங்க தயார். நீங்க உசிரோடு இருக்கிறேள் என்கிற ஒரே காரணத்துக்காக கழுத்துல தொங்குற மஞ்சள் சரடு ஒண்ணு தவிர பாக்கி எல்லா நகைகளையும் இங்கேயே கொட்டிட்டு காலில் செருப்பு கூட இல்லாம இறங்கி நடக்க நான் தயார். என்ன வழி அனுப்ப நீங்க தயாரா? கனகராஜன் அயர்ந்து போனார். இவ்வளவு தைரியம் உனக்கு எங்கிருந்து வந்தது? 25 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிச்ச தைரியம். என் பெண் கல்யாணம் வரையில் பல்ல கடிச்சுண்டு இருக்க வேண்டும் என்று இதுநாள் வரை மனசுக்குள் கருவி கொண்டிருந்தேன். இப்ப அவன் உமேஷுடன் போயாச்சு. உமேஷ் நல்ல பிள்ளைன்னு எனக்கு தெரியும். அவன் உங்களைப் போல இல்லை. பெண்டாட்டிக்கு என்ன மதிப்பும் ஸ்தானமும் கொடுக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். அது எனக்கு தெரியாதுன்னு சொல்றியா? புரியலையா? நீ ரொம்ப பேசுற. இந்த அளவுக்கு பேச கத்து கொடுத்தது உங்ககிட்ட வாழ்ந்த அடிமை வாழ்வுதான். கனகராஜன் மௌனமானார். அவர் என்ன சொன்னாலும் பதிலுக்கு தயாராக கோமதி இருக்கிறாள். என்ன? என் கேள்விக்கு என்ன பதில்? நீ என்ன கேட்ட? இந்த கணமே கால் செருப்பு கூட இல்லாமல் நான் இந்த வீட்டை விட்டு இறங்க தயார். வழி அனுப்ப நீங்க தயாரா? இதுதான் என் கேள்வி. நீ எங்க போவ? அது அனாவசியம். இந்த மாதிரி பங்களாவும் வசதியும் காரும் ஆழ்படையும் உனக்கு எங்க கிடைக்கும்? எனக்கு இதெல்லாம் தேவைன்னு உங்களுக்கு யார் சொன்னார்கள்? என் கழுத்துல நீங்க தாலி கட்டும் போது இதையெல்லாம் தரக்கூடிய நிலையிலா இருந்தீர்கள்? ஒரு சாதாரண சிப்பந்தி நான் வரேன். அதிர்ஷ்டம் அளித்தது. ஆனா நீங்க உங்க சாமர்த்தியம்னு சொல்லி கொண்டீர்கள். நான் அதை பெருசா எடுத்துக்கொள்ளவில்லை. என்ன என்ன சொல்கிறீர்கள்? உனக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது கோமதி. இல்லை, தெளிந்திருக்கிறது. இப்ப முதல்ல கீழே போ. பெண் மட்டும் வெளியேறிட்டாள்னு ஒருவேளை ஊர் சிரிச்சு பேசும். அவளை பெற்றவளும் கணவனை துறந்து இறங்கிவிட்டாள் என்றால் ஊர் ஒரு கேள்விக்குறியை போட்டுக்கொண்டு நிமிர்ந்து பார்க்கும். தாயாரையும் பெண்ணையும் அல்ல, உங்களை. நீங்க வெளியே எப்படி வேணும்னாலும் இருக்கலாம். ஆனா உங்க வீட்டில் உங்களுடைய சுயரூபம் வெளியே தெரியும் போது கெட் அவுட். கனகராஜன் சோர்ந்து போனார். எனக்கு இதுல விருப்பம் இல்ல என்றான் உமேஷ். ஏன், என்ன தப்பு? உனக்கும் எனக்கும் கல்யாணமாக வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டாள் வைஷ்ணா. அதற்காக மாலையும் கழுத்துமா போட்டோ எடுத்துக்கிறதா? பார்க்கிறவர்கள் என்ன நினைப்பார்கள்? என்ன நினைப்பார்கள்? நமக்கு கல்யாணம் ஆயிடுத்து என்று நினைப்பார்கள். அப்படி நினைக்கணும்னு தான் இந்த போட்டோ. எனக்கு என்னமோ பயமா இருக்கு வைஷ்ணா. நீ எதுக்கு பயப்படுற? இந்த டாஜ் ஹோட்டல்ல வெராந்தாவில் நடக்க பயப்படுற? நீ இப்படி நடுங்கிறத பார்த்தா ஏதோ குற்றம் செய்துவிட்டு ஒளிய வந்திருக்கேன்னு இங்க இருக்கிற சிப்பந்திகள் நினைக்க மாட்டார்களா? சிப்பந்திகள் என்ன வேண்டுமானாலும் நினைச்சுக்கட்டும். நான் போட்டோ எடுத்துக்கொள்ள சம்மதிக்க மாட்டேன். அப்ப சரி, நான் போறேன். என்னுடைய ஏர் டிக்கெட்டுக்கு இப்பவே ஏற்பாடு செய்யறேன். வைஷ்ணா, ஸ்க்ரூ இதுக்கு மேல லூஸ் ஆகி போனா நான் இன்னைக்கு ராத்திரி மெயில் ஏற வேண்டியதுதான் என்றாள் வைஷ்ணா. சரியாக 4:45 2 ரோஜா ஆரங்களும் பூச்செண்டுகளும் வந்து சேர்ந்தன. ரோஜா அப்படி ஒன்றும் பெருசா மனம் இல்ல என்றான் உமேஷ்.
போட்டோவில் மனம் தெரியாது என்றாள் வைஷ்ணா. நாம இந்த ரூம்ல மாலை மாத்திக்கணுமா இல்ல ஸ்டுடியோவில் மாத்தி கொண்டால் போதுமா? நாம் நம்முடைய மாலைகளை நாமே நம்ம கழுத்தில் மாட்டிக்கொள்ள போறோம் உமேஷ், மாத்திக்க போவதில்லை. ஸ்டுடியோக்காரன் என்ன நினைப்பான் வைஷ்ணா, இதை யோசிச்சு பாத்தியா? இன்னும் 5 நிமிஷத்துல நாம் இந்த அறையை விட்டு புறப்படுறோம். 2 மாலையையும் தூக்கிக்கொள். வைஷ்ணா முகத்தில் பவுடரை அப்பிக்கொள்ள கண்ணாடிக்கு போனாள். வைஷ்ணா, ஆ, தூங்கிட்டியா? இல்ல, தூங்க போறேன். வைஷ்ணா, ம், ஏன் ரொம்ப தள்ளி படுத்துக்கிற? கொஞ்சம் கிட்ட வரப்படாதா? கல்யாணம் ஆகட்டும். அதான் போட்டோவே எடுத்தாச்சே. அந்த போட்டோ என் அப்பாவுக்காக. வைஷ்ணா, ஐயோ என்ன தூங்க விடேன் உமேஷ். இது கல்யாணத்துக்கு முன்னால நாம் நடத்துற ஹனிமூன் தானே? அமாவாசை வரப்போகிறது உமேஷ். கல்யாணத்துக்கு அப்புறம் நாம் ஹனிமூன் போகணும். எங்க போகலாம்? காட்டு மன்னார் கோவில், இல்லாம போனா கூடுவாஞ்சேரி. ரெண்டையும் நான் பார்த்ததில்ல. உமேஷ், என்ன? நீ பெருசா படிச்சிருக்க, பெரிய கம்பெனியில வேலையா இருக்க, மந்த்லி 1700 தரா. ஆனா இன்னும் ஒரு ஆண் பிள்ளையா நிமிர்ந்து நிக்க உனக்கு தைரியம் வரல. நான் புத்தி கெட்டு போய் இந்த அட்வென்ச்சர்ல இறங்கினேன். என் புத்தியை. உன் தைரியம் தான் வைஷ்ணா எனக்கு ஊக்கமாக இருக்கு. இப்ப தைரியம் கூட வர ஆரம்பிச்சுட்டது. நாளைக்கு பிளானட்டோரியம் போகலாமா? இப்ப தூங்கு உமேஷ். ஸ்வீட் ட்ரீம்ஸ், ஸ்வீட் ட்ரீம்ஸ். சேம்பர்லின் சேஷாத்ரி அன்று மதிய உணவுக்கு வீட்டை அடைந்த போது சீதா சாமி வந்த பக்தையை போல ஆடிக்கொண்டிருந்தாள். அவளுடைய தலை அலங்கோலமாக காணப்பட்டது. கணவரை கண்டதும் வார்த்தைகள் புது வெள்ளம் போல பாய்ந்து வந்தன. ஆனால் ஒரு வார்த்தையும் அவருக்கு புரியவில்லை. சீதா என்ன பேசுகிறாள்? இது என்ன குழறல்? என்ன நடந்தது? வாசற்கதவை தாளிட்டுவிட்டு கூடத்துக்கு வந்தார். சீதாவை பார்த்ததில் இருந்து தம்முடைய புது அறையை கூட அவர் மறந்து போனார். சீதா, சீதா, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி பல ஸ்வரங்கள்ல என்னென்னமோ ஊளையிடுற என்று கேட்டார் சேஷாத்ரி. அவள் பதில் சொல்லவில்லை. கன்னங்களில் தாரை தாரையாக நீர் வழிய அவள் ஷெல்ஃபில் இருந்து ஒரு நீண்ட உரையை எடுத்து அவரிடம் நீட்டினாள். நீண்ட உரை, அழகான வெள்ளை உரை. இந்த உரையை பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும். பிற்காலத்தில் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். ஏற்கனவே உடைக்கப்பட்டிருந்த உரையின் மீதுள்ள முகவரியை படித்தார். முத்து முத்தான கையெழுத்தில் அவருடைய பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. ஒரு பெண்ணின் கையெழுத்து போலப்பட்டது. அவருக்கு கடிதம் எழுத பெண் யாரும் இல்லையே. உள்ளே இருப்பதை எடுத்து பாருங்கள், என் வயிறு எரிகிறது என்றாள் சீதா. முதலாக கோபத்துடன் அவள் கத்துவது அவருடைய நெஞ்சுக்கு இதமாக இருந்தது. ஆள்காட்டி மற்றும் கட்டை விரலால் உரையின் உள் இழுத்தார். இது என்ன போட்டோ? ஒரு கணம் அவருக்கு தலை சுற்றியது. அவருடைய சீமந்த புத்திரன் ஒரு பெண்ணுடன் மாலையும் கழுத்துமாய் போட்டோவில் காட்சி அளித்தான். கூர்ந்து கவனித்தார். அப்பெண்ணின் முகத்தை ஏற்கனவே பார்த்தது மாதிரி இருந்தது. உதடுகளில் புன்னகையின் தவழல் மிக அழகாகவே புகைப்படத்தில் பிரதிபலித்திருக்கிறது. பிள்ளை உமேஷ் தான் கேமராமேனின் காலை மாறிவிட்டிருந்தான். அவனுடைய கண்கள் இடுங்கி காணப்பட்டன. சிரிப்புக்கு பதிலாக பற்கள் ஒரு அலறலுடன் காட்சி அளித்தன. சீதா, சீதா, இது என்ன கூத்து? பின்னால என்ன எழுதியிருக்கிறது என்று படியுங்கள். புகைப்படத்தின் மறுபுறத்தை பார்த்தார். மசி வழவழப்பான காகிதத்தில் ஒட்டாது என்றுதான் போலும் பென்சிலில் எழுதியிருந்தது. படிக்க ஆரம்பிக்கும் போது பெண் யார் என்று நினைவுக்கு வந்தது. அதை உறுதிப்படுத்திக் கொள்ள கடிதத்தின் கீழே கண் பாய்ந்தது. வைஷ்ணா, கனகராஜன் பொன் வைஷ்ணா, படியுங்கள். தோ. கடிதம் ரத்தின சுருக்கமாக எழுதப்பட்டிருந்தது. அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மாமா மாமி அவர்களுக்கு அநேக கோடி நமஸ்காரங்களுடன் எழுதி கொள்வது. எனக்கும் தங்கள் அருமை குமாரன் சிரஞ்சீவி உமேஷுக்கும் நேற்று இங்கே வெகு எளிய முறையில் என் பெற்றோர் முன்னிலையில் திருமணம் நடந்தது. நீங்கள் இருவரும் இல்லாமற் போனது பெரும் குறைவு. என்ன செய்ய? என் தந்தை ஒரு மாதிரி ஏழைகளை கண்டால் அவருக்கு பிடிக்காது. விரைவில் வருகிறோம். இப்படிக்கு நமஸ்காரத்துடன் வைஷ்ணா. போட்டோவை தனியாக கோட் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு, சீதா, இந்த என்வலப்பை தனியா வை. தாஜ்மஹால் ஹோட்டல் என்வலப் நன்னா கெட்டியா நீளமா இருக்கு என்றார். சீதா ஒரு முறை அவரை ஏற இறங்க பார்த்தாள். அவ்வளவுதானா? என்ன சொல்ற? இந்த பிசாத்து உரைதான் பெருசா படுறதா உங்களுக்கு? நம்ம பிள்ளை, நம்ம மூத்த பிள்ளை ஒரு அனாதையா நின்னு ஒரு பெண் கழுத்துல மேல தாளம் இல்லாம பட்டு புடவைகளும் வயிறு தோடுகளும் இல்லாம தாலியை கட்டி இருக்கான். நீங்கள் என்னடான்னா என்வலப்பை பத்திரப்படுத்த சொல்றீங்க? அதான் கல்யாணம் ஆயிடுத்தே, இனிமே என்ன செய்யறது?
ஜானவாசம் இல்லை, காசி யாத்திரை இல்லை, 2ஆம் 3ஆம் முடிச்சு போட என் பெண் இல்லை, நலுங்கு இல்லை, ரிசப்ஷன் இல்லை, சாந்தி முகூர்த்தம் இல்லை. யார் சொன்னா? அது கட்டாயம் இருந்திருக்கும். அதுக்காகத்தான் இந்த கல்யாண சடங்கே. அசிங்கா அசிங்கமா ஆபாசமா பேசாதீங்கோ. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கோமதி. வாருங்கள், இப்பவே அவளை போய் ஒரு பிடி பிடித்து விட்டு வரலாம். யாரு கோமதி? எங்கேயோ கேட்ட பெயரா இருக்கு. கனகராஜன் பெண்டாட்டி. வைஷ்ணா அவள் பெண்தானே, அதனால தான் அவளை போய் உலுக்கலாம்கிறேன். ஐயோ, நான் வரலை. ஏகப்பட்ட நாய்கள் ஒரே சமயத்தில் சூழ்ந்து கொண்டு குரைக்கும். முன்னாலும் போக முடியாது, பின்னுக்கும் நகர முடியாது. ஏன் பயப்படுறேன்? ஒரு வாய் காஃபி தரேன், குடிச்சிட்டு கிளம்புங்கோ. மத்தியானம் ஸ்கூல் இருக்கே, அதன் தலையில இடி விழட்டும். என்கிட்ட பகட்டா வெளியே ஒண்ணு பேசி எனக்கும் தெரியாம இப்படி என் பிள்ளையை ஒரு சோனகிரி ஆக்குவாள்னு நான் நினைக்கலை. முந்தா நாள் கூட அவகிட்ட பேசினேன். அன்னைக்கே பிளேன்ல போயிருக்கா போல இருக்கு. ஏன் நிக்கிறேள்? புறப்படுங்கள். காஃபி தரேன்னு சொன்னையே சீதா. இப்ப காஃபி தான் ரொம்ப முக்கியமா? என் பெத்த வயிறு எரியறது. என் பிள்ளை ஜானவாசம் வர அழக பார்த்து பார்த்து ரசிக்கலாம்னு நான் எப்படி தவம் கிடந்தேன். சரி சரி இருங்கோ, வரேன். தெருவில் ஆட்டோ போச்சுன்னா நிறுத்துங்கள். எக்கச்சக்கமா மீட்டர் ஆகும். ரூபாய்க்கு 20 பைசா மேல வேற கொடுக்கணும். 23A, 29C, 43ன்னு நிறைய பஸ் இருக்கு. போய் காஃபி கொண்டு வா. கனகராஜன் அமைதியின் உறைவிடமாக திகழ்ந்தார். அவருடைய பெண் கெட்டிக்காரி. வெறும் காதலுடன் நிற்காமல் காதலனை கைக்குள் போட்டுக்கொண்டு அவனிடமிருந்து தாலியையும் கழுத்தில் மாட்டிக்கொண்டாள். ஆனால் ஏதோ ஒரு குறை அவரை வாட்டியது. கல்யாணத்துக்கு அவரையும் அழைத்திருக்கலாம். அவர் நிச்சயமாக விமானம் ஏறி கோமதி வந்தாலும் வராவிட்டாலும் பம்பாய் போயிருப்பார். கல்யாண போட்டோவை மீண்டும் ஒரு முறை பார்த்துவிட்டு மறுபக்கம் படித்தார். அன்புள்ள கனகராஜன் அவர்களுக்கு, எனக்கும் தங்கள் மகள் சௌபாகியவதி வைஷ்ணாவுக்கும் நேற்று பம்பாய் சையானியில் என் தாய் தந்தையர் முன்னிலையில் விவாகம் சிறப்பாக நடந்தேறியது. தங்களை என்னதான் அழைத்தாலும் தாங்கள் வந்திருந்து வாழ்த்த மாட்டீர்கள் என்றுதான் தங்கள் பெண் உறுதியாக கூறவே நான் தங்களுக்கு தந்தி மூலமோ டெலிபோன் மூலமோ தகவல் கொடுக்கவில்லை. இன்னும் சில நாட்கள் இருந்துவிட்டு நாங்கள் தங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற அங்கே வந்து சேருகிறோம். அன்புடன் மாப்பிள்ளை உமேஷ். போட்டோவை எடுத்து வேறு ஒரு நல்ல உரையில் போட்டுவிட்டு தபாலில் வந்த 10 பைசா சாணி நிற கவரை கிழித்து கூடையில் போட்டார் கனகராஜன். அதே சமயம் கோமதி உள்ளே வந்தாள். போன். யாரு? ஒரே சத்தம். யாரோ சுகுமாராம், சேப்பாக்கத்தில் இருந்து பேசுறாராம். இங்கேயே எடுத்துக்கொள்கிறேன். குப்பை காகித கூடைக்கு சற்று அருகே இருந்த முக்காலிக்கு சென்ற கனகராஜன் டெலிபோனை எடுத்தார். கனகராஜன் ஸ்பீக்கிங். என் பெயர் ஸ்ரீகுமார், சதாசிவத்தின் பிள்ளை. கிரிக்கெட் மேட்சுக்காக மெட்ராஸ் வந்திருக்கிறேன். வெரி குட். அப்பா உங்களை பார்க்க சொன்னார். யூ ஆர் வெல்கம் அட் எனி டைம். உங்க பெண் வைஷ்ணா சாயங்காலம் இருப்பாளா சார்? மாட்டாள். அப்பா நான் வந்து புண்ணியம் இல்லை. அப்ப நீ எப்ப வந்தாலும் வைஷ்ணா சம்பந்தமா வந்தால் புண்ணியம் இல்லை. எனக்கு புரியவில்லை சார். நேத்து தான் அவளுக்கு பாம்பேயில் கல்யாணம் நடந்தது. ஐ எம் சாரி சார். டோன்ட் பி சாரி. இட் இஸ் அ ஹாப்பி அகேஷன். டெலிபோனை வைத்துவிட்டு கனகராஜன் திரும்பினார். கோமதி தன் அருகே இருந்த சோஃபாவை கெட்டியாக பிடித்து கொண்டாள். இப்ப என்ன சொன்னீங்க? வைஷ்ணாவுக்கு கல்யாணம் ஆயிடுதா? தோ அந்த டீப்பாய் மேல இருக்கிறதை எடுத்து பார் என்றார் கனகராஜன். அடுத்த நிமிஷம் மகா பாவி என்று கத்தினாள் கோமதி. யாரை சொல்ற கோமதி என்று நிதானமாக கேட்டார் கனகராஜன். அவருடைய நிதானம், இதமான சாரீரம் எல்லாம் கோமதியை திகைக்க வைத்தது. சிறு சிறு விஷயங்களில் கூட பொறுமை இழந்து வீடே அதிரும்படியாக கத்தும் கணவரா இப்படி அமைதியுடன் இருக்கிறார்? சீதா. யார் அவள்? உமேஷின் அம்மா, சேஷாத்திரியின் மனைவி. அவள் என்ன செய்வாள் பாவம்? உன் பெண்ணும் அவள் பிள்ளையும் லவ் பண்ணா அவள் என்ன செய்ய முடியும்? உன்னால் தான் இப்போ என்ன செய்ய முடிந்தது? இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலை. பின் எப்படி எதிர்பார்த்த கோமதி? கோமதி மெதுவாக நடந்தாள். நடையில் உயிர் இல்லை. அவள் அறையை விட்டு வெளியேறும் முன் கனகராஜன் அழைத்தார். கோமதி. என்ன? அவள் வந்தாள். உனக்கு ஏற்கனவே சீதாவை தெரியும் அல்லவா? தெரியும். விலாசம் தெரியும். அந்த ஸ்கூல் வாத்தியார் சேஷாத்ரி தெரியும். உமேஷ் ஒரே ஒரு தடவை பார்த்திருக்கேன். நீங்கள் ஊரில் இல்லாத போது ஒரு முறை வந்திருந்தார். இனிமே ஏன் திருப்திக்காக அந்த சீதா தேவியை மகா பாவின்னு வையாதே.
கோமதி பேசாமல் திரும்பவும் நடந்து வெளியேறினாள். சரியாக 2:30 மணிக்கு ஒரு ஆட்டோ ரிக்ஷா கனகராஜன் மாளிகை முன் நின்றது. அரை தூக்கத்தில் இருந்த உயரமான கூர்க்கா ஒரு எரிச்சலுடன் உமிழ்ந்துவிட்டு எழுந்தான். காதை கிழித்து கொண்டு ஆட்டோ சென்ற பிறகு, யார் சாமி வேணும்? என் சம்பந்தியை பார்க்க வேண்டும் என்றார் சேஷாத்ரி. அருகே சீதா முகம் வெளிர நின்றிருந்தாள். அப்படி யாரும் இங்கே இல்லையே. வைஷ்ணவின் அப்பா கனகராஜன் என் சம்பந்தி. கூர்க்கா கதவை திறந்தான். நாய் கூட்டம். எல்லாம் தூங்கிட்டு இருக்கு. முழிச்சிருக்குமா? முழிச்சுக்கிட்டாலும் துரத்தாது. ஏன் இன்னைக்கு அஹிம்சா டேயா? கட்டி போட்டிருக்கு. வா சீதா, தைரியமா போவோம். அவர் ஏற்கனவே அங்கே புரண்டு பழகியவரை போல குடையை ஆட்டிக்கொண்டு முன்னேறினார். கொஞ்ச தூரம் சென்ற பிறகுதான் எல்லா நாய்களும் கட்டி வைக்கப்படவில்லை என்பது தெரிந்தது. வெள்ளை வெளேர் என்று எங்கே கை வைத்தாலும் கொள்ளை ரோமம் இருக்கும் ஒரு பொமரேனியன் ஓடோடி வந்து சீதா காலை முத்தமிட்டது. சீதா நின்றாள். நிக்காத சீதா, உன் காலை அது லேம்ப் போஸ்ட்னு நினைச்சுக்க போறது. இருக்கிற ஒரு பட்டுப்புடவையும் சீ. சீதா மெதுவாக நடக்கலானாள். நாய் சுற்றி சுற்றி ஓடி குறைத்து சிணுங்கி கூட வந்தது. போர்ட்டிகோ வராந்தாவில் கோமதி நின்று கொண்டிருந்தாள். அவளை கண்டதும் சீதாவுக்கு பற்றி கொண்டு வந்தது. அதே சமயம் கோமதி தன்னை எரிக்கும் கண்களால் பார்ப்பதையும் உணர்ந்தாள். நாய் குறைக்கும் ஒலி கேட்டது. ஹாலில் இருந்த கனகராஜன் போர்ட்டிகோவுக்கு வந்தார். உடனேயே முன்னேறி வந்தார். வாருங்கள் வாருங்கள் சம்பந்தி, கோமதி பட்டு பாயை போடு என்றார் கனகராஜன். சேஷாத்ரி சிரித்தார். 1 லிட்டர் அசடு கொட்டியது. படி ஏறிய அவர், ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பி இருந்தா நானும் என் சம்சாரமும் கடனோ உடனோ வாங்கிண்டு பம்பாய்க்கு பிளேன்ல வந்திருப்போமே. நான் பிளேன்ல போனதே இல்லை. நீங்க இப்படி செய்திருக்க வேண்டாம். என்ன சொல்கிறீர்கள் சேஷாத்ரி? எஸ் சேஷாத்ரி, என்ன சொல்கிறீர்கள்? இதை பாருங்கள். சேஷாத்ரி போட்டோவை நீட்டினார். எனக்கு வந்திருக்கு. பின்பக்கம் லெட்டர் இருக்கு. கனகராஜன் படித்தார். உங்களுக்கு உங்க மருமகள் எழுதி இருக்கிறாள். எனக்கு? சொல்லிக் கொண்டிருக்கையிலேயே மின்னலாக தெளிவு பிறந்தது கனகராஜனுக்கு. ஏதோ ஆரம்பிச்சு சட்டுன்னு நிறுத்திட்டீங்களே. சீதா சீதா. அருகே சீதாவை காணோம், கோமதியையும் காணோம். ஒண்ணுமில்ல சேஷாத்ரி, உங்க பிள்ளையும் என் பெண்ணும் இப்படி அவசரமா ஒரு கல்யாணத்தை செய்து கொண்டிருக்க வேண்டாம். நீங்களும் உங்க மனைவியும் மட்டும்தானே பம்பாயில் நடத்தி இருக்கிறீர்கள். அப்படித்தான் என் பெண் உங்களுக்கு வந்திருக்கிற போட்டோவில் எழுதியிருக்கிறாள். ஆனா உங்க பிள்ளை எனக்கு என்ன எழுதியிருக்கிறான் தெரியுமா? எதுவும் சொல்லாமல் எனக்கு தெரியாது என்றார் சேஷாத்ரி. நீங்க 2 பேரும் வெகு சிறப்பா நடத்தி வைத்திருப்பதாக எழுதியிருக்கிறான். அப்படியா? உள்ளே வாருங்கள், போட்டோவை காட்டுறேன். இப்ப என்ன செய்வது சம்பந்தி? குடித்தனத்துக்கு ஏற்பாடு செய்ய வேண்டியதுதான் என்றார் கனகராஜன். எங்க வீடு சின்னது. உங்க 2 கார் ஷெட்டுகளை சேர்த்தா எங்க ஹவுஸ். எங்களுக்கே இடம் போதாது. அப்போ அவர்களே வேற வீடு பார்த்து கொள்ள வேண்டியதுதான். எங்கே? இந்த பெரிய பங்களாவில். சேஷாத்ரி இழுத்தார். பேசப்படாது. கல்யாணம் ஆயிட்டா பெண் புருஷன் வீடு போகணும். அதுதான் முறை. கல்யாணமே முறை இல்லாம பொங்கலுக்கு நடுவே நடந்திருக்கு. கல்யாணமே பொய் என்று சொல்ல வாயெடுத்த கனகராஜன் வாயை மாற்றிக்கொண்டு, அதனால மற்ற முறைகளை மாற்றி அமைக்கலாமா என்ன? பெண்ணும் மாப்பிள்ளையும் இங்க வந்தா அவர்களை உங்க வீட்டுக்கு ஒரு ஆட்டோவில் அனுப்பி வைக்கிறேன் என்றார். கொஞ்சம் இருங்கள், உள்ளே ஏதோ சத்தம் காதை பொழிக்கிறது. உங்க வைஃபும் என் ஒய்ஃபும் வார்த்தைகளால் விளையாடுகிறார்கள் என்றார் கனகராஜன். சீதாவை பார்க்க பார்க்க கோமதியின் எரிச்சல் விஸ்வரூபம் எடுத்தது. ஏண்டி, தீட்டின மரத்திலேயே குறி பார்த்துட்டியா? என் பெண்ணுக்கும் உன் பிள்ளைக்கும் கல்யாணம் ஆக வேண்டும் என்று நான் ஒரு அழகான திட்டத்தை தீட்டினால் நீ தாலியும் கயிறுமாக பின்னாலேயே சென்று கல்யாணத்தை நடத்தி விட்டாயே என்றாள் அவள். இதே கேள்வியை தாண்டி நானும் உங்ககிட்ட கேட்கணும்னு ஓடோடி வந்தேன். நீங்க பணக்காரங்கள்னா உங்க பணம் உங்களோட. எதுக்கு ஒரு ஏழை பிள்ளையை பார்த்து கொக்கி போட்டு இழுக்கணுமாம்? நீயும் உன் ஷேர் மார்க்கெட்காரரும் ஸ்பெஷல் பிளேன்ல போய் கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துட்டீங்களே. என் பிள்ளைக்கு ட்ரெஸ் உண்டா, ஜானவாசம் உண்டா? இப்படி வக்கில்லாம என் பிள்ளை. இரு என்ன சொன்ன? நானும் அவரும் அங்க போய் கல்யாணத்தை நடத்தினோமா? யார் சொன்னா? உன் பெண்தான். போட்டோவையும் அனுப்பிச்சு அதுலேயும் 4 வரி எழுதியிருக்கா. எங்க அது? அவர்கிட்ட இருக்கு. எனக்கும் போட்டோ வந்திருக்கு.
உன் பெண் முதல்ல உனக்கு தான் அனுப்புவாள், அப்புறம் தானே மாமியாரும் மாமனாரும். எங்களுக்கு எங்க பெண் அனுப்பலை, மாப்பிள்ளை உன் பிள்ளை அனுப்பி எழுதியிருக்கார், நீங்க 2 பேரும் முகூர்த்தத்தை நடத்தி வச்சிருக்கீங்கன்னு. அப்படியா? எங்க அந்த லெட்டர்? போட்டோவுக்கு பின்னால. எங்க போட்டோ? அவர்கிட்ட இருக்கு. அப்போ நீங்க அங்க போகலையா? நீங்களும் போகலையா? அட ராமா! அட சிவசிவா! நீயும் நானும் இல்லாமலேயே நம்ம குழந்தைகள் கல்யாணம் நடந்துட்டதோ. கல்யாணமா அது? வரட்டும், வைஷ்ணவை என்ன செய்கிறேன் பார். அவ இப்ப என் மருமகள். உனக்கு உரிமை இல்லை கோமதி. பின் என்ன சீரும் சிறப்புமா அவ கல்யாணத்தை முடிக்க நினைச்சேன். அவள் என்னடான்னா, பாவம் அவசரப்பட்டு ஏதோ ரிஜிஸ்டர் ஆபீஸில் கையெழுத்து போட்டு விட்டது. இன்னும் ஒன்னும் குடி முழுகவில்லை. 4 பேருக்கு தெரியும்படியா கல்யாண மண்டபத்தில் தாலி கட்டி கல்யாணம் செய்துடலாம். அதுவும் சரிதான் சீதா. ஆனா என் புருஷர் இப்ப ரொம்ப நிம்மதியா, ஏன் ஒருவித திருப்தியோடு இருக்கார். மறுபடியும் அவர் புத்தி வக்கரிச்சுடும். பேசாம இரு. கோமதி அவளை அழைக்க சீதா பின் தொடர்ந்தாள். இருவருமாக காஃபி சாப்பிட்டுவிட்டு 2 டம்ளர்களில் புருஷர்களுக்கும் கொண்டு வந்தார்கள். தாதர் எக்ஸ்பிரஸ் சரியாக பிற்பகல் 2:30 மணிக்கு தாதரிடம் விடை பெற்று கொண்டு நகர்ந்தது. முதல் வகுப்பு கூபேயில் ஜன்னல் ஓரமாக உட்கார்ந்திருந்த உமேஷ் வலது பக்கமாக திரும்பி பார்த்தான். வைஷ்ணா தன் பெட்டியை திறந்து கொண்டிருந்தாள். என்ன செய்யற வைஷ்ணா? நீ அந்த பக்கமே பார்த்துண்டுரு, நான் ட்ரெஸ் மாத்திக்க போறேன். என்ன புதுசா ட்ரெஸ்? ஹவுஸ் கோட். அத ராத்திரியில போட்டு கொண்டால் போதாதா வைஷ்ணா? நீ அங்க பார். சரி, ட்ரெஸ் மாத்திண்டதும் என் பக்கத்துல வந்து உட்கார். 5 நிமிடங்களுக்கு பிறகு அவள் நீல நிற ஹவுஸ் கோட்டும் பாவாடையுமாக அருகே நின்றபோது உமேஷ் பிரமித்து போனான். நீ ரொம்ப லவ்லியா இருக்க. தெரியும், நமக்கு கூப்பி கிடைச்சிருக்கு. இதே கூப்பி கல்யாணத்துக்கு அப்புறமானால் எவ்வளவு ஜாலியா இருக்கும். கொஞ்சம் போர் அடிக்காம வா. வைஷ்ணா, என்ன? ஏன் அழுத்துக்கிற? என்ன சொல்லு. என் கற்பை நீ காப்பாத்திட்ட. நானும் உன் கற்புக்கு பங்கம் வராம நடந்து கொண்டேன். இன்னும் ஒரு ராத்திரி இருக்கு, நினைவு இருக்கட்டும் உமேஷ். வேணும்னா நான் இப்படியே ஜன்னல் பக்கமா பார்த்துண்டே உட்கார்ந்திருப்பேன். நான் உன்னை என் சுண்டு விரலால் கூட. வைஷ்ணா, வைஷ்ணா, ஏன் எங்கேயோ பார்த்துண்டோ என்னமோ யோசிச்சுண்டு இருக்க? ஒரு தப்பு செய்துட்டேன். என்ன? போட்டோவுடன் நிறுத்தி கொண்டிருக்கணும். அப்படின்னா நாம 2 பேரும் லெட்டர் எழுதி இருக்கப்படாது. போட்டோவை எடுத்துக்கொள்ளப்படாதுன்னு நான் சொன்னப்போ நீ காதலேயே போட்டுக்கொள்ளவில்லை. இன்னமும் சொல்றேன், போட்டோ அவசியம். என் அப்பாவின் பாறாங்கல் மனசை அசைக்க. ஆனா லெட்டர் விபரீதத்தில் கொண்டு போய் நிறுத்தும் போல இருக்கு. என்ன விபரீதம்? நீ என் அப்பாவுக்கு எழுதியிருக்க, நான் உன் அப்பாவுக்கு எழுதியிருக்கேன். அவர்கள் 2 பேரும் சந்தித்து போட்டோக்களை பரிமாறிக்கொண்டால் கொண்டால் என்னையே எல்லாம் கேளு. நீ மூளையை உபயோகிக்காத. நான் என் மூளையை உபயோகிக்கணும்னா நீ பக்கத்துல இருக்கப்படாது. 2 பேரும் சந்தித்து கொண்டு போட்டோக்களை பரிமாறிக்கொண்டால் பேச்சு தொடரும். என் அப்பா உன் அப்பாவை போல அல்ல, புத்திசாலி. உண்மையை உடனேயே சட்டுன்னு புரிந்து கொண்டு விடுவார். என் அப்பாவுக்கு மந்த புத்தி என்கிறாயா வைஷ்ணா? என் ஃபாதரின் புத்தி கூர்மையை பத்தி சொன்னேன். அது எவ்வளவு கூர்மைன்னு உனக்கு புரிய வேண்டாமா? அதான் தாரதமியத்தை. சரி, என்ன புரிந்து கொள்வார்? உனக்கு புரியலையா? இல்ல. இவ்வளவு தூரம் பிட்டு பிட்டுன்னு வச்சப்புறமும் புரியலையா? இல்ல இல்ல இல்ல. உன் அப்பா உன்னை விட நிச்சயமா இன்டெலிஜென்டா இருப்பார் உமேஷ். அது இருக்கட்டும், விஷயத்துக்கு வா. சரியான ஸ்டேஷன் வர போறது. நீயும் பிரெட் டோஸ்டும் வரும். டீயும் பிரெட் டோஸ்டும் வரும். நான் ஆர்டர் கொடுத்திருக்கேன். சாப்பிட்றதுலயே இரு. சரி, என்ன சொல்ல வந்த? என் அப்பா நம்ம போட்டோக்களை பார்த்து போட்டோ வெறும் வேஷம்ங்கிற முடிவுக்கு வருவார். இந்த முடிவுக்கு வர இன்டெலிஜென்ட் தேவையில்லையே. போட்டோ வெறும் வேஷம் தானே. நீ சரியான லூசு உமேஷ். லெட்டர் இல்லாம இருந்திருந்தா உனக்கும் எனக்கும் கல்யாணமே ஆயிடுத்துன்னு மற்றவங்களைப் போல ஏன் அப்பாவும் நம்பி இருப்பார். சரி, இப்ப நம்பல, அதனால் என்ன? என்னவா? அவருடைய நம்பிக்கையில் தானே நம்ம காதலின் வெற்றியே அடங்கி இருக்கு. நாம தான் புனிதமான காதலர்களாக நடந்து கொண்டிருக்கிறோமே. ஒருத்தரை ஒருத்தர் கை காலால் இடிச்சுண்டது கூட இல்லை. உன் கன்னத்தை தொட்டு கிள்ள எனக்கு கொள்ளை ஆசை. ஆனா நீ மூஞ்சியை திருப்பிக்கிற. நான் இப்ப ரொம்ப சீரியஸா திங்க் பண்ணி கொண்டிருக்கிறேன் உமேஷ். என்ன திங்க் பண்ற? என்னிடம் சொல்லு. நானும் திங்க் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். நீ நீ பிரெட் டோஸ்டை பத்தி திங்க் பண்ணு. ஸ்டேஷன் வந்துட்டது. வைஷ்ணா தனிமையில் சிந்தித்தாள். நிச்சயமாக கனகராஜனும் அவளை தண்டிப்பார். உமேஷ் இனிமேல் அவளுடைய சொப்பனத்தில் தான் வர முடியும். கிடைத்த பணக்கார குடும்பத்தில் இருந்து ஒரு பிள்ளையை கொண்டு வந்து அவனிடம் தாலி கயிற்றை அப்பா நீட்டுவார். அவளும் வேறு வழி இல்லாமல் கழுத்தை நீட்டுவாள். அவளுடைய காதல் வாழ்வு தாதர் எக்ஸ்பிரஸுடன் ஒரு வழியாக தீர்ந்துவிடும். என்ன செய்ய?
நாய்கள் எல்லாம் திடீரென்று ஆர்ப்பரிப்பதை மாடியில் இருந்து கேட்ட கனகராஜன் பால்கனிக்கு வந்து பார்த்தார். வைஷ்ணா ஒரு பெட்டியுடன் மெல்ல மெல்ல தயங்கி தயங்கி வந்து கொண்டிருந்தாள். தம்மை அவள் இன்னும் கவனிக்கவில்லை என்பதை உணர்ந்த கனகராஜன் அவசர அவசரமாக திரும்பி மாடிப்படியை நோக்கி விரைந்தார். பூஜை அறைக்கு வெளியே பூ கூடையில் இருந்த பூக்களை அள்ளி தாம்பாளத்தில் போட்டு கொண்டிருந்த கோமதி கணவரின் விரைவைக் கண்டு ஒரு கணம் ஆச்சரியப்பட்டாள். சீக்கிரம் ஆரத்தி கரைச்சுண்டு வா கோமதி. கனகராஜனுடைய விரைவு ஒரு பெரிய புதிராகப்பட்டது. பூத்தட்டை அப்படியே வைத்துவிட்டு அவள் கனகராஜனை பின்தொடர்ந்தாள். அவர் வராந்தாவை அடையவும் வைஷ்ணா படியில் காலை வைக்கவும் சரியாக இருந்தது. வைஷ்ணா, அங்கேயே நில் என்றார் அப்பா. கனகராஜன், அப்பா அப்பா. ஏன் அவளை அங்கேயே நிற்க சொல்றீங்க என்றாள் அங்கே வந்த கோமதி. நீ இன்னும் ஆரத்தி கரைக்கவில்லை. அப்பா. பேசாம இரு கோமதி. போ, உள்ள போய் ஆரத்தி கொண்டு வா. வைஷ்ணா, ஒரு நிமிஷம் பொறு. ஆரத்தி எடுத்து முடிஞ்சதும் படியேறி வரலாம். என்னப்பா இது? என்ன அசட்டுத்தனமா இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்ட? கல்யாணமாகி முதலா பிறந்த வீடு வர்ற. அப்பா. பேசப்படாது. அது சரி, மாப்பிள்ளை எங்க? மாப்பிள்ளையா? ஆமாம் வைஷ்ணா, என் மாப்பிள்ளை உமேஷ். அவன் எங்க? வைஷ்ணாவுக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியவில்லை. ஒருவேளை இன்னும் உமேஷின் வீட்டார் போட்டோவுடன் அவளுடைய தந்தையை சந்திக்கவில்லையா? ஏமா வைஷ்ணா பதில் சொல்லாம நிக்கிற? இனிமேல் உமேஷ் என் மாப்பிள்ளை. அவன் என்னை கண்டு பயப்பட தேவையில்லை. அப்பா, என்ன மன்னிச்சிடுங்க அப்பா. வந்து. பரவாயில்ல வைஷ்ணா, உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லை. அதான் உன் அம்மா பேச்சை கேட்டுட்டு பாம்பே போய் அங்கேயே கல்யாணம் பண்ணிண்ட. அன்னைக்கு நான் உன்னை அடக்கி இருக்கப்படாது. நீ விரும்பின உமேஷை நானே வரவழைத்து மணமேடையில் உட்கார்த்து இருக்கணும். இனிமேல் என்ன செய்யறது? அப்பா அப்பா. தோ ஆரத்தி என்று கோமதி வந்தாள். நீயே எடு. நிறுத்துமா, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. கனகராஜன் சிரித்தார். என்னம்மா இது, முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிற? தோ பார், உமேஷ் அனுப்பி இருக்கிற போட்டோ. அப்பா, அது போய். அவள் படி ஏறினாள். இரு, நான் சொல்ற வரைக்கும் படி ஏறாத. அம்மா, நீ சொல்லுமா. நான் என்னடி சொல்ல இருக்கு? நீதான் மாலையும் கழுத்துமா போட்டோவில் அவனோடு உட்கார்ந்திருக்கிறாயே. நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்க. தயை செஞ்சு கேளுங்க. அப்பா, நான் உமேஷோட ஒரு வாரம் பம்பாயில இருந்தது உண்மைதான். ஆனா உங்க மேல ஆணையா, நாங்க ஒரு தப்பும் செய்யல. நான் மனசால கூட கலங்கப்படல. நீ என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன் வைஷ்ணா. உன் சம்மதப்படி நீ உன் மாமனாருக்கு எழுதிய கடிதப்படி உனக்கு கல்யாணம் ஆயிடுத்து. எழுத்து மூலமா நீயே சொல்லி இருக்க. எந்த கோர்ட்டுக்கு போனாலும் அது செல்லும். அதே போல அவனும் எனக்கு எழுதியிருக்கான். இந்த 2 கடிதங்களை விட என்ன பெரிய சாட்சியங்கள் இருக்க முடியும்? நேரே உன் புருஷன் வீட்டுக்கு போ. இனிமேல் நீ அங்கேதான் இருக்கணும். மாமியார் மாமனார் பேச்சை தட்டாமல் கேட்டு புருஷனுக்கு வேண்டிய சிசுரூஷைகளை செய்து கொண்டிரு. இன்னும் கொஞ்ச நாள்ல தீபாவளி, தலை தீபாவளி. நானும் உன் அம்மாவும் நேர்லேயே வந்து அழைக்கிறோம். வைஷ்ணா அழ ஆரம்பித்தாள். கோமதி, வா, உள்ள போகலாம். வைஷ்ணா, நீ உன் சௌகரியப்படி இங்கே இருந்து கிளம்பலாம். ஆனா அதுவரை அந்த படியிலேயே இரு. கனகராஜன் நகர்ந்தார். அதே சமயம் ஒரு டாக்ஸி வரும் சத்தம் கேட்டது. சாம்பர்லின் சேஷாத்ரி குடையுடன் இறங்கி நடக்க பின்னால் சீதா உமேஷ் இருவரும் பின் தொடர்ந்து வந்தார்கள். நமஸ்காரம், பிள்ளை வந்துட்டான் என்றார் சேஷாத்ரி. வாருங்கள் சம்பந்தி, ஏன் மருமகளை இங்கே அனுப்பிவிட்டீர்கள்? இல்லையே, உமேஷ் வந்தான். அவனைத்தான் இங்கே உங்கள் வீட்டில் கொண்டு விட வந்தோம். ஆனா மாப்பிள்ளை இங்கே வந்து மனைவியுடன் குடித்தனம் நடத்தினால் அது கௌரவம். அப்போ ஒரு தனி வீடா பார்த்துடலாம். அதுதான் கரெக்ட். திடீரென்று வைஷ்ணா வீராவேசமாக பார்த்தாள். உமேஷ். என்ன வைஷ்ணா? என் அப்பாவை சொல்லிட்டார், நமக்கு கல்யாணம் ஆயிடுத்துன்னு. அவர் எல்லாம் தெரிஞ்சவர், தப்பா சொல்ல மாட்டார். வா போகலாம். கோமதி படி இறங்கி வைஷ்ணா அருகே வந்தாள். இருடி, அவன் 4 பேர் அறிய தாலி கட்ட நாங்க ஏற்பாடு செய்யறோம். என்ன சீதா சொல்ற? நாம எல்லாரும் சொன்னா போதுமா கோமதி? உன் ஹஸ்பண்ட் சொல்லணுமே. இனிமே நான் என்ன சொல்ல வேண்டி இருக்கு? கரைச்ச ஆரத்தி வீணா போக வேண்டாம். கோமதி, நீங்க 2 பேருமா நம்ம மாப்பிள்ளைக்கு அட்வான்ஸ் ஆரத்தி எடுங்கள். ஆரத்தியில ஏதேனும் சில்லறை போடணும்னு சொல்லுவா என்றார் சேஷாத்ரி. நாம 2 பேரும் 2 போட்டோக்களையும் ஆரத்தி தட்டிலே போடுவோம் என்றார் கனகராஜன். முறையாக அவர் சிரித்தது எல்லோரையும் ஆச்சரியத்தில் மூழ்க அடித்தது. நடக்க போகும் திருமணத்திற்கு ஆரத்தி ஒத்திகை பார்த்தார்கள் கோமதியும் சீதாவும்.
இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க் யூ.